music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆப்பிரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் சீனா கடன் கொடுத்து அந்த நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வேண்டிய கனிமங்களை எடுத்துக்கொள்கிறது. அதே போல அந்த நாட்டில் தனது பொருட்களையும் கூட விற்கிறது. அப்படித்தான் ஆப்பிரிக்காவின் ஜாம்பியாவில் சீன அரசாங்கத்திற்கு சொந்தமான சுரங்க நிறுவனம் ஒன்று அங்குள்ள பகுதியை குத்தகைக்கு எடுத்து சுரங்கம் தோண்டி வருகிறது. அந்த நிறுவனத்திற்கு எதிராக சுமார் 6.7 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி அந்த மக்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். அது பற்றி பார்க்கலாம். ஏழை நாடுகளில் உள்ள வளங்களை அதிகப்படியான கடன் கொடுத்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் பணக்கார நாடுகள் தங்களுக்கு வேண்டியவரை அதிகாரத்தில் அமர வைத்து அனைத்து வளங்களையும் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளும். அப்படித்தான் சீனாவும் பல்வேறு நாடுகளுக்கு கடன் கொடுப்பதோடு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதாக கூறி வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறது. அப்படித்தான் ஜாம்பியாவிலும் சுரங்க தொழிலிலும் உள்கட்டமைப்பு திட்டங்களிலும் சீனா முதலீடுகளை செய்திருக்கிறது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜாம்பியாவில் சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றை சீனா உருவாக்கி வருகிறது. ஏழை நாடான ஜாம்பியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா உதவி செய்வதாக பலர் நினைத்தாலும் ஜாம்பியாவை கடன் வலையில் சிக்க வைக்கக்கூடும் என்றே விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. மேலும் சீன நிறுவனங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. அப்படி ஒரு விஷயம்தான் இப்போது அடிபடுகிறது. ஜாம்பியா நாட்டில் உள்ள விவசாயிகள் 2 சீன நிறுவனங்கள் மீது $80 பில்லியன், அதாவது 6.7 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு ஜாம்பியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் வழக்கு ஆகும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 3 லட்சம் குடும்பங்கள் இந்த வழக்கில் வென்றால் பயனடைவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஜாம்பியாவின் தாமிர சுரங்க பகுதியில் ஒரு கழிவு அணை உடைந்ததன் காரணமாக பல மில்லியன் லிட்டர் நச்சுத்தன்மையுடைய அமில கழிவுகள் நீர்வழிகளில் கலந்துவிட்டது. இந்த கழிவுகள் ஏராளமான மீன்கள் இறந்து போயின. குடிநீர் மாசுபட்டது. விவசாய பயிர்கள் அழிந்து போய்விட்டது. மக்கள் சிறுநீரில் ரத்தம் கலந்து வருவது, நெஞ்சு இறுக்கம் போன்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். இதனால் கொதித்து போன அந்த பகுதி மக்கள் சீன அரசு நிறுவனங்களின் துணை நிறுவனங்களான சினோ மெட்டல்ஸ் லீட்ஸ் ஜாம்பியா மற்றும் NFC ஆப்பிரிக்கா மைனிங் ஆகிய 2 நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுத்தனர். அவர்கள் தங்களது மனுவில் அணை உடைந்ததற்கு காரணம் பொறியியல் மற்றும் கட்டுமான குறைபாடுகள் என்றும் நிர்வாக சீர்கேடு என்றும் கூறியிருக்கிறார்கள். இது பற்றி சினோ மெட்டல்ஸ் நிறுவனம் பதில் எதுவும் கொடுக்கவில்லை. அதே நேரம் சீன நிறுவனம் கழிவுநீர் கலந்தது பற்றி வெளியிட்ட பதிவில் சுமார் 50,000 கனமீட்டர் கழிவுகள் கசிந்தது என்றும் அது சில மணி நேரங்களிலேயே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டது என்றும் கூறியது. ஆனால் அதை ஏற்காத மக்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க தூதரகம் இது பற்றி எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி அணை உடைந்த இடத்திலிருந்து காற்று வழியாகவும் நச்சு பொருட்கள் பரவ வாய்ப்பிருப்பதாகவும் கூறி தமது ஊழியர்களை அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டது. இதனிடையே இது பற்றி ஜாம்பியா அரசு கொடுத்திருக்கக்கூடிய பதிலில் சுகாதார அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, யாரும் அச்சப்பட தேவையில்லை என கூறியது. எனினும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு மற்றும் முழு இழப்பீட்டிற்காக $80 பில்லியன் ஜாம்பியா அரசு நிர்வகிக்கக்கூடிய கணக்கில் செலுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி வழங்குவதற்காக $20 பில்லியன் அவசர கால நிதியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்திருக்கின்றனர். அதாவது சுமார் 7 லட்சம் கோடி அளவிற்கு இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுத்துள்ளனர். Subscribe to One India and never miss an update. music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.